என் குடும்பம் என் கண்ணுக்குள்ள தெரியுதியா. அத்தாடி காலையில நான் தீச்சிட்டி எடுக்கலான்னு இருக்கேன். தீச்சிட்டியா? ஆமாங்க. இந்த பையன் விறகு கொண்டு வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். எதுல? சட்டியில தாயா, வேற எதுல நினைக்கிறேன். ஆமா, நான் வந்து தீச்சட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பையன் விறகு கொண்டு போய் எதுல வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏங்க இப்பெல்லாம் இருந்தா என்னங்க பண்ண முடியும்? நம்ம செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவரம் பூவாக அல்லாமக்கு இல்லாம அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு அவரம் பூவாக அல்லாமக்கு இல்லாம அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு மனசுக்கு தண்ணி தர வேண்டாமா பவளபாயில தெரிகிற அழகை அப்படியா? ஏய் அத்தா அடங்கொப்ப வீட்டுல கொண்டு போய் தக்காள வெளுக்க. ஏயா என்ன சொல்றீங்க? உங்களை போட்டுக்கிட்டு செய்யறதுக்கு ஊறுகாய் போட்டு போயிடறான். என்ன ஒரு பொழப்பு? ஏமா இந்த ஆக்கிர தோட்டத்துக்கு சொன்னீங்களா, அது எங்க இருக்கு? ஐயோ உன் காதுக்கு அப்படியாப்பா கேக்குது? ஐயோ பெட்டி கிடக்காரரே. இல்ல அந்த அட்ரஸ கால்ல கொடுத்துட்டு போங்க. நான் ஆளுக்கு ஒருக்க வந்துடலாம்னு நினைக்கிறீங்க? வாங்க, ஒரு நாளைக்கு உங்களை பார்க்க, ஒரு நாளைக்கு என்னைய பார்க்க, ஒரு நாளைக்கு உங்களை பார்க்க, ஒரு நாளைக்கு என்னைய பார்க்க. ஆமா, அப்படி பாத்து ரெண்டையுமே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உன் புருஷன் அருவா எடுத்துட்டு வரா, ஊறுகாய் போடுறதுக்கு வாங்கன்னு சொல்றேன். நீங்க வந்துட்டு போங்க. அட நம்ம போடுற இந்த புடுக்கடியில நம்ம கிட்ட அடிக்க கூடாது. உடுக்கடியா உன் காதுக்கு எப்படிதான் கேக்குதோ எனக்கு தெரியல. ஏப்பா நான் என்ன அதுக்கா வந்திருக்கேன்? ஏங்க இப்படி செய்யுங்க. அட நான் போடுறேன் முன்னால பேசாத கண்ணால அம்மாடியா தாடி வாழுற வாட்டத்துக்கு அம்மா நான் அதை பார்க்கணும் இல்லையா? அந்த பையன் அந்த நோக்கத்திலேயே பார்க்கறான். நான் பார்த்தேன்னா அது வேற மாதிரி போயிடும். அவன் பார்க்கறான் அப்படியே. நான் அதை பார்க்கணும். எதை விடியறது கூட நீ பாத்துருவான். அப்ப சரி. ஏங்க இப்படி இருந்தா என்னங்க பண்றது? அவன் சொன்னதுக்கு இதுதாங்க அர்த்தம். இது ராத்திரி நேரம் தூக்கத்தை காணும். முறுக்கிறிய என்ன? ஏய் பாவடே கீழே விடுமா. ஏய் வெட்டில வந்து எங்க வந்து மூத்திரத்தை பேல வரையாமா? ஐயோ என்னம்மா ஆயி போச்சுங்க எனக்கு. ஏமா பின்னாடி அவள இடம் கிடக்கு, பெட்டில வந்து மூத்திரத்தை. இல்ல இல்ல தாளக்காரி இப்படி நின்றாரா? நான் என்னமோ நினைச்சிட்டேன். பாருங்க புரு புருன்னு எதுக்குள்ள பூருதுன்னு. எதுக்குள்ள போய் ஏறுதுங்க? இப்படி ஏறினா என்னங்க பண்றது? வண்டி நல்லா இழுவை வண்டி இருக்கேன் போல இருக்க. யார் வண்டி? உங்க வண்டி. இல்ல லோடு ஏத்தி வச்சா நல்லா இழுக்கும் போல. அப்படியா? கரணம் போடுதா வண்டி. வண்டி அது வாட்டுக்கு பின்னாடி போகும் பின்னாடி. லோலர் வண்டியா? ஏங்க லோலர் வண்டியா இல்ல டோசர் வண்டியா? இருந்தாலும் இந்த துப்பாக்கிக்கு ரொம்ப சேட்டை இருக்குது. ஆமா ஆமா. ஏன்னா அது தோட்டாவோட இருக்குது. புடுங்கிட்டா ஏங்க தோட்டாவை புடுங்கிட்டா
வெறும் துப்பாக்கிமா அப்புறம் அது வெறும் துப்பாக்கி சும்மா துப்புன்னு அடிக்கும். துரு புடிச்ச துப்பாக்கி. ஆமா. துரு புடிச்சா என்னங்க பண்ணலாம்? அந்த பாரு அங்க துப்பாக்கி ஆயில் சர்வீஸ் பண்ணணும். அவர் துப்பாக்கி தொடச்சு போட்டுருக்காரு. பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? வண்டி செட்டுக்கு போய் கொள்ள நாள் ஆயிடுச்சு, சர்வீஸ் இல்லாம கிடக்குது. இன்னும் 4 மாசத்துக்கு இதே தான். ஏங்க ஆஹா வண்டி கிளம்பிக்கிட்டு தான் இருக்கும், ஆனா இடையில துரு புடிச்சுக்கிட்டே கிடக்கும். என்னப்பா எண்ணெய் எதுக்கு இருக்கு? ஊத்தியா? ஊத்துனாதான் எண்ணெய், ஊத்தலைன்னா அது பெரிய வெண்ணையா போயிடும். அதனால பாருங்க உங்க 4 பேத்தை ஒரே நேரத்துல தான் வராதம்மா. 4 பேத்தையும் மனசுல வச்சுட்டு, அதனால வாரத்துல 7 நாள், அந்த 7 நாள்ல 4 நாளைக்கு நீங்க, இன்னும் 3 நாளைக்கு ஊர்ல. என்னையா சொல்ற? இல்லைங்க ஊர்ல வந்து என்னைய கூப்பிட்டுருக்காங்க குறிப்பு போட்டு. எதுக்கு? நாடகத்துக்குதியா? அதனால அந்த 4 நாள் உங்களோட வரேன், 3 நாள் ஊருக்குள்ள போறேன். யோசனை கேட்டு வர்றேன். யோசனை கேட்கலாமா? மச்ச மிருதுங்கக்காரரே உங்களை செய்யலாமா? என்ன பரீட்சைக்கு போறியான்? பரீட்சைக்கு போகலன்னு அவன் பரீட்சை எழுதி முடிக்கட்டுமா, அதுக்குள்ள அவனை போட்டு கொள்ள தெரியுற நீ. பரீட்சைக்கு போகட்டும், ஆனா படுத்துக்கிட்டே பண்ண வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இல்ல அவனுக்கு தோது உட்காந்துக்கிட்டு செய்யறதேன். அப்படியா? படுத்துக்கிட்டுலாம் செய்ய மாட்டேன். இல்லங்க பரீட்சைன்னு சொல்றது என் காதுக்கு படுக்கன்னு கேக்குது. என்ன பண்ணலாம்? உட்காந்துக்கிட்டு செய்வாமா அப்படிங்கிறீங்க. சரிங்க, அவர் ஒத்தாசைக்கு நான் தூண்டுகோலா இருக்கலாமா? ஏப்பா ஒரு பரீட்சை அட்டை வேணுமில்ல பரீட்சை எழுதுறதுக்கு? நான் அட்டையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் பேனாவா வச்சு ஊத்துட்டு அவர் ஊத்துறதுல நினையணும். பேனா மை ஊத்துனா என்னையா பண்ணும்? எழுதி சும்மா கிளி கீச்சிட்ட போ அப்படிங்கிற மாதிரி அவர் இப்ப கிளிக்கணும், நான் வாங்கணும். வாங்கலாமா? பார்க்கலாமா? மச்சான் நான் குஞ்ச பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னையா? யார் குஞ்ச? இல்லங்க எனக்கு அடிக்கடிக்கு இல்லங்க அடிக்கடி இப்படி தாங்க வருது. என்னமோ தெரியல, குலசாமி முனீஸ்வரை வந்துட்டு போறேன். அவன் குஞ்சம் புடிங்கிறியா? நான் பிடிக்கிறேன்னு சொல்லும் போது குஞ்சு எங்கிட்டு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏங்க உள்ளர போய்க்கிறான்? வரவே வந்து கொடுத்துடணுமா இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறியா? எனக்கு புடுக்கு சிக்கல இல்லங்க, புடிக்கு சிக்கலங்க. அதனால பாருங்க ஆல்ரவுண்டுக்காரரே, உங்களுக்கு அது பிடிக்கி சிக்கு தானே பாப்பமா? மாமா ஏயா ஒண்ணுதான் நீயா எம்பிட்டு நேரம் அடிச்சுட்டு கிடப்பா? கொஞ்சமாவது ஒத்தாசை பண்ண வேணாமாங்க? என்னங்க இருட்டுக்குள்ள என்னமோ சிக்கன மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்குற? ஆமா நான் பிடிக்கலாம்ல, எங்க பிடிக்கிறது? சிந்தாத்தா அதுலயே போட்டுக்கிட்டு அடிக்கிறேன். என்ன மனுஷன் நீங்க? பரவாயில்லங்க, ஆனா நீங்க செஞ்சீங்க இல்ல, அதுல எல்லாம் சிறப்பு இல்ல. ஆனா 2ஐயும் பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு பாரு மனுஷன். யாரு? தாளத்தங்க. அவரு எனக்கு அப்ப மாதிரி, நான் அவருக்கு புள்ள மாதிரி. மாதிரிதான். தீச்சட்டி யாரு எடுக்கிறீங்க கேட்க. அதனால இப்ப அவர் எடுத்துக்கிட்டு ஆட்டு வர பாருங்க. ஏங்க ஆட்டிடுவாரா? இடம் நாராது இல்ல ஏன்னு கேட்டா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். அது பாட்டுக்கு ஒழுக விட்டுருச்சுன்னா வம்பா போயிடும். தொடச்சிடலான்றீங்க? அவர் தொடச்சி விட்டு அடிப்பாரு. அப்படியா? அவரா தொடச்சிக்கிட்டு அடிப்பாரு. அப்ப சரிங்க, ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யறது தான் பெரிய விஷயமே. ஆனா செய்யறதுல உதவி செய்யறேன்றாரு பாரு, அப்ப அவர் பெரிய மனுஷன் தாங்க. அதனால பாருங்க அவரு செய் நைவா செய்யுமா? ஆளை கொள்ள தெரியாத நைவா செய்யு. நைவா ஆமா கொஞ்ச நாளைக்கு அவர் நேத்தே ரூம்ப காலி பண்ணிட்டாராம்மா. நான் சொன்னேன்ல குடும்பத்தோட ஊரை விட்டே போறாரு, விரதம் இருக்கிறாரா. அதனாலதான் நான் சொன்னேன் குமாரலாஜியே காலி பண்ணி வந்துட்டாரு, காலையில எடுத்துருவாருன்னு. சரி பரவாயில்லங்க, நீங்க 4 பேர் செஞ்சதுல சிறப்பு. மைக் செட்டுக்காரர் சொருகுற மதிப்பு, ஊர்ல இருக்க மாமி மச்ச அக்கா தங்கச்சி அத்தனை பேரை பக்க வச்சு யூடியூப்காரவங்க நல்லதை மட்டும் போட்டுட்டுன்னு சொல்லிட்டு கெட்டதை உள்ளுக்குள்ளேயே போட்டு அமைக்கிறங்கன்னு சொல்லிட்டு யாப்பா. ஆமாங்க, ஏன்னு கேட்டா அதுலதான் குடும்பமே இருக்கு. நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு ஆளை கூப்பிட்டு செய்யலாமா? லலா 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 லலா